ஹலோ ஸ்வீட்டீஸ், பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால அவளுக்கு கரெக்டாகவே இருக்குது ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறதுக்கு. அவளுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. வீடியோஸ் வந்து நீ அம்மையில் எடுக்கணுன்ட்டு அப்புறம் வந்து ஈவினிங் போல் தான் வந்து கொஞ்சம் விலாக் எடுக்க ஆரம்பிச்சு. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல், சொராப்பட்டு இருந்துச்சு. அதை வந்து சூட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்டே கீரை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கீரை வந்து க்ளீன் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பாப்பா வந்து அம்மா நாளைக்கு கீரை செய்யாதம்மா, இட்லி கார சட்னி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. எப்பவுமே வந்து அவள் மெனு சொல்லவே மாட்டான். என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட, இப்பெல்லாம் இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்கா. எல்கேஜி படிக்கும் போதே சொல்லிட்டாங்க, ரைஸ் மட்டும் கொடுங்க, டிஃபன் கொடுக்காதீங்க, பசங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அதுலேருந்து நான் வந்து ரைஸ் மட்டும் தான் கொடுப்பேன், டிஃபன் ஐட்டம் கொடுக்கவே மாட்டேன். கன்ஷிகா தான் சண்டை போடுவா. எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் டிஃபன்லாம் எடுத்துகிட்டு வராங்க, இட்லிலாம் எடுத்துகிட்டு வராங்க, நீங்கள் எனக்கு செஞ்சே தர மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பா. சரிடி நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். 8:30 டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே கொண்டாரு வாக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து கொஞ்சம் ஜீரக தண்ணி குடிப்பேன். இப்போலாம் மாதம் ஏற நெஞ்சல் ஸ்டார்ட் ஆகிடும், அதனால ஜீரக தண்ணி குடிச்சா நல்லாயிருக்கு.